These are the people of faith. இவர்கள் தான் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க முடியும். Because they didn't do anything to die. ஏன்னா அவங்க தாங்கள் மரித்தவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஒன்றுமே அவர்கள் செய்யவில்லை. They just believed what the Lord said and they accepted it and they began to work in their lives what God had said, and they suddenly found that the word was working inside them, and the anointing began to flow out of their belly. தேவனுடைய வார்த்தையை சொல்லப்பட்டதை ஏற்றுக்கொண்டார்கள், அவ்வளவுதான். ஏற்று விசுவாசித்தார்கள், அவ்வளவுதான் அவர்கள் செய்ததான காரியம். அவளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அபிஷேகம் நிரம்பி வழிகிறது, அவர்களால் உணர முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது. Because Jesus said, out of his belly shall flow rivers of living water. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் வெளிவரும் என்று சொன்னார். John 7:38. Out of his belly shall flow rivers. அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். Look at that. Out of his belly shall flow rivers. That means where is the river? It's inside you. அப்படியானால் தண்ணீர் ஊற்று நதி எங்கே இருக்கிறது? உங்களுக்குள்ளாக இருக்கிறது. And this river is called as rivers of living water. அந்த நதிக்கு பெயர் ஜீவ தண்ணீர் உள்ளதான நதிகள். Imagine walking with a river inside you. நீங்க சற்று உங்களையே கற்பனை செய்து பாருங்க, உள்ள ஜீவ தண்ணீர் இருக்கிறது, நதிகள் இருக்கிறது. Now today we got a lot of expert singers, wonderful singers. I got the joy, 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 joy. I got the bellies, I got living water, so many things they keep on singing. I don't know what they are singing. But why don't we make this real? ஏன் நாம் இதை உண்மையாக மாற்ற கூடாது? No point of singing out of my belly flows rivers of living water. Is it flowing? என்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் வருது, ஓடுகிறது, ஓடுகிறது என்று பாடுவது பெரிதல். உண்மையாகவே ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுகிறதா? Because when the rivers of living water flows, all the works of death automatically are cleared from the path of the flow of the rivers. உண்மையாகவே ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்களிலிருந்து ஓடும் என்றால் மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் எதுவும் அந்த வழியில் இருக்காது, அதை விட்டு ஓடிவிடும். எல்லாத்தையும் கழுவிடும், அப்படியே தள்ளிடும். You won't do anything, the rivers will do it, brother. அந்த தண்ணீர் எல்லாவற்றையும் கழுவி விடும், சிதறடிக்க செய்து விடும். That is why God made you dead. ஆகவே தான் தேவன் உங்களை மரித்தீர்கள் என்கிற நிலைமையில மரித்தவர்களாக உங்களை வைத்திருக்கிறார். He made you crucified to the world. உலகத்திற்கு உங்களை சிலுவையில் அறையப்பட்டவர்களாக வைத்திருக்கிறார். It was a work of God. இது தேவனுடைய செயலாகும். And he expects you to understand and live accordingly. இதை நீங்கள் தேவனுடைய செயலை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். And the reason why he fills dead people and those who are crucified with the world is because dead people cannot think or move in pride when these rivers of anointing start flowing out through them and in them. இந்த காரியத்தை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்ப்பதற்கு காரணம் என்னவென்றால், மரித்த நிலைமையில் இருக்கிறதான நபர்கள் தங்களிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் வெளியே வரும்போது அவங்க எந்த விதத்திலும் பெருமைப்படவோ அது தங்களால் என்று யோசிக்கவோ மாட்டார்கள். Otherwise you'll get pride, brother. இல்லாவிட்டால் பெருமை வந்துவிடும். Look at me. என்னப்பா, what power is coming out. எப்படிப்பட்ட வல்லமை நிலந்து வருகிறது தெரியுமா? Pride goeth before a fall. விழுவதற்கு முன்பதாக பெருமை போகிறது. God resisted the proud. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். So if he is going to overflow you with anointing, then that means God himself is going to kill you. ஆண்டவரே அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவாரானால், பெருமை இருக்கிறதான ஒரு நபரை அபிஷேகத்தினால் தேவன் நிரப்புவாரானால் எப்படி ஆண்டவரே ஒரு நபரை கொல்றது போல இருக்கும். That's why even if you pray and pray and pray, God cannot answer the prayer because that's not good for you, brother. நீங்க எவ்வளவுதான் ஜெபித்தாலும் தேவன் உங்களை நிரப்புவது தேவனுக்கு பிரியமா இருக்காது. ஏன்னா அது உங்களுக்கு நல்லதல்ல. Am I right or not? நான் சொல்லுவது சரிதான். It's dangerous because anointing is something, it will make you somebody, brother. அபிஷேகம் உங்களை வேற நிலைமையில வேற ஒரு ஆளாக மனுஷனாகவே மாற்றிவிடும். I told you sickness used to come formally to you, but suddenly you find sickness seems to be far off. It's afraid to come near you. Demons seem to be afraid to come near you. That means what is this? This is something amazing. Don't you think? முன்பு வியாதி உங்க பக்கத்துல வந்து கொண்டிருந்தது, முன்பு தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்பது உங்களுக்கு பக்கத்துல நெருக்கி வந்து கொண்டிருந்தது. ஆனா இப்ப பார்த்தா ரொம்ப தூரமாக போய் விட்டது. வாழ்க்கையே மாறி பக்கத்துல வந்து பயப்படுது. இப்ப உள்ள கிட்ட வரதுக்கு பக்கத்துல வந்து பயப்படுது. அப்பனா எப்படி இருக்கும் சொல்லுங்க? That's why you need to be dead and crucified to the world. ஆகவேதான் நாம் உலகத்திற்கு நாம் சிலுவையில் அறையப்பட்டவர்களாகவும் மரித்தீர்கள் என்கிறதான நிலைமையில நாம் வாழ வேண்டும்.